திரு ராமசுப்ரமணியா, நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இங்கே நம்மோடு பேசுகிற சாந்தகுமார் அவர்கள் ஒரு கருத்தை வலியுறுத்தினார். அந்த கருத்து இது எல்லோருக்குமானது. இனி வரக்கூடிய காலங்களில் அரசியல் தலைவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கு என்ன நம்பிக்கை வருமோ என்று நாங்கள் சந்தேகிக்க வேண்டிய ஒரு களச்சூழல் உருவாயிருக்கிறது என்று ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். இது ரொம்ப சிந்திப்புக்கு ஒரு கருத்தாக இருக்கிறது. நீங்கள் ஒரு கல்வியாளர் மட்டுமல்ல, அரசு, அரசியல் மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்ப்பீர்கள். உங்களுக்கு இந்த 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 விவாதத்தில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் திரு சுப்பிரமணியம் சார்? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். எனக்கு முன்பு பேசிய மணிமேகலை அம்மையார், அதே போல் உயர் திரு சாந்தகுமார் அவர்கள்லாம் அவர்கள் தரப்பை ரொம்ப தெளிவாக என்னென்ன பிரச்சனைகள் இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற, குறிப்பாக இடைநிலை இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை தெளிவாக எடுத்து சொன்னார்கள். நான் ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்ல விரும்புகின்றேன். நான் நீங்கள் சொன்னது போல பல்வேறு தரப்பட்ட துறைகளிலே அனுபவம் பெற்றவர். குறிப்பாக ஒரு லேபர் யூனியன் லீடராகவும் ஒரு 3 வருஷம் இருந்திருக்கேன் ஒரு பெரிய நிறுவனத்தில். ஆகவே இந்த கலெக்டிவ் பார்கெனிங் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு கோரிக்கையை சமர்ப்பிப்பது என்பது, அதற்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வது எல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அது உலக அளவிலேயே அது வரவேற்க தகுந்த ஒன்று தான். அதாவது கலெக்டிவ் பார்கெனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்பொழுது முக்கியமாக ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. போன தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான். அதுவும் குறிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அது ஒரு மிகப்பெரிய நெருடலாக அரசாங்கத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இவங்கெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஆஸ் அ ஃபைனான்ஸ் மேன் ஆல்சோ, ஏன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் பற்றி நிறையா பேசிவேன். அதனால் அதுலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயும் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன என்பது மறுக்க இயலாது. அதே சமயத்தில் ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாடிஃபிகேஷன் அந்த பென்ஷன் ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஒத்ததாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அது முடியுமா முடியாதா என்பதை இப்ப திடீர்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்கிறதுனால அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அதை அரசாங்கம் கன்சிடர் பண்ணத்தான் செய்யும். அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாளை கிளம்பி எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிறது முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி பாசிபிலிட்டியும் கிடையாது. ரெண்டாவதாக அதுக்காக ஒரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது இன்னும் ஒரு நான் ஸ்டார்டர் போலவும் அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அது ஆசிரியர்களுக்கு அது ஒரு எதிராகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன்ல இவங்க எஜிடேட் பண்ணுவது என்பது என்னால் ஏற்க இயலாது. அது செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதற்கு பிறகு பார்க்கலாம். யூ ஹாவ் டு கிவ் சம் டைம். அதனால செப்டம்பருங்கிறது ரொம்ப ஃபாரவேயும் கிடையாது. ஆகவே அது அந்த குழுவினுடைய அறிக்கை வரட்டும், அது எப்படி அரசாங்கம் அணுகுகின்றது என்பதை பார்ப்போம். அதற்கு பிறகு நாம அதை பத்தி பேசலாம். ஹேவிங் வெயிட்டட் சோ லாங், இத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு 1 மாசம் 2 மாசம் வெயிட் பண்றது ஒன்றும் தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மூணாவது, இந்த டிரான்ஸ்பர் அதெல்லாம் பத்தி பேசுறேன். அது நியாயமான கோரிக்கை தான். இங்க சென்னையிலயோ அல்லது திருவாரூர்லயோ இருக்கக்கூடிய ஆசிரியை கொண்டு போய் நீலகிரியிலயோ கொடைக்கானல்லையோ கொண்டு போட்டா அது டெஃபினட்டா அவங்களுக்கு பெரிய சிரமமா தான் இருக்கும். அது அங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஏன்னா நான் அது போன்ற பல ஆசிரியர்களை பார்த்திருக்கின்றேன். அவரெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கின்றது. அதுவும் இடம் மட்டுமல்ல, இந்த மலை சார்ந்த பகுதி மட்டுமல்ல, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய தட்பவெட்பம் இதுக்கும் அதுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள். அங்க பழக்க வழக்கங்கள் என்பது வேறுபாடு உண்டு. அதனால அதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய சமாச்சாரம். அதே சமயத்துல எனக்கு ரொம்ப இந்த ஆசிரியர் இன்னைக்கு எல்லாரும் நாம சொல்லலாம் ஆசிரியர்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இடர்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா ரொம்ப அதிகம், நிறைய அதிகம். ஏன்னா வேறு வேறு தளத்துல இருந்து குழந்தைகள்லாம் வராங்க. அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண சமாச்சாரம் கிடையாது. அதெல்லாம் அவங்கெல்லாம் கடுமையாக முயற்சி எடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி உயர்நிலைக்கு கொண்டு வருகின்றார்கள் என்பதற்கு நான் நிச்சயமாக தலை வணங்குகின்றேன்.
அதே சமயத்தில் இந்த பழைய ஓய்வூதியத்தை வச்சு நாம எஜிடேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அல்லது இந்த மாதிரி இஷ்யூஸ் இது எனக்கும் ஒரு வருத்தம் தான். என்னன்னா அரசாங்கம் இவங்களெல்லாம் இந்த இஷ்யூஸ்ல இதெல்லாம் எஸ் 1 2 3 4ன்னு கூட்டு இதெல்லாம் இது ஓகே இது என்ன முடியும் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு முடியாதுங்கிறதையும் வெளிப்படையாக சொல்றது நல்லது. அதை விட்டுட்டு அப்படியே பேசாமே இருக்கிறதுங்கிறது அது நல்லதா எனக்கு படலை. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இது வந்து அரசாங்கம் அது வந்து செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணி ஆகணும். அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா வச்சுங்களேன் அது பல்ஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆகவே இந்த இஷ்யூஸை அவங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ண வேண்டும் என்பதுதான். அதே சமயத்தில் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன், ஆசிரியர்களுங்கிறது அரப்பணை அப்படின்னு தான் நாம பேசிட்டு இருக்கோம். அவர்கள்லாம் ஒரு அரசியல்வாதிகள் மாதிரி பேசுறாங்களே, அது எப்படி ரைட்டு? உதாரணமாக நான் நீ இதெல்லாம் நீங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடும், உங்கள் கட்சியை தோற்கடிப்போம். ஹே கமான், இந்த பிளாக்மெயில் இது பாலிடிக்ஸ் யாருமே விரும்ப மாட்டார். டெஃபினட்டா யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்க வந்து 60 70 அப்படிலாம் இருந்த சமயத்தெல்லாம் ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம், அவருடைய நிலைமை என்ன எப்படி இருந்தது பினான்சியலா, அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவிற்கு நல்ல நிலைமை வந்திருக்கின்றார்கள். இன்னும் சில வேலை வரணும், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்களுடைய நியாயமான இப்ப பார்ட் டைம் டீச்சர்ஸ் அவங்களெல்லாம் ரெகுலரைஸ் பண்ண இது வந்து ரொம்ப காலமா நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இதுக்கெல்லாம் நிறைய காலமாக இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் டிமாண்ட் வச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப காலமா நடக்கல. அதே தான் இப்ப கரண்ட் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. பேசுவோம். இது எல்லாத்தையும் இன் டோட்டாலிட்டி பார்க்கணும். ஒரு நிமிஷம். சரி, அதாவது இந்த ஆசிரியர்கள் என்பது நியாயமான முறையில் எடுத்து சொல்ல போகணும். அதே சமயத்தில் இதை ஒரு மேனிஃபெஸ்டோல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அகில இந்திய தலைவர் சொல்றார், மேனிஃபெஸ்டோ சொன்னார் நாங்க என்ன கொடுத்து அஷ்யூரன்ஸ் சொன்னார், அதெல்லாம் ஜும்லா அப்படின்னு பேசி கொண்டிருக்கின்றார். என்ன அர்த்தம்? அகில இந்திய அளவிலே அந்த மாதிரி தான் ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதனால நான் அதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜும்லான்னு சொல்லிட்டு போயிடணும் நான் நிச்சயமாக சொல்லலை. நிச்சயமாக அரசாங்கம் டெஃபினட்டா கூப்பிட்டு பேசணும், அதிகாரிகள் கூப்பிட்டு பேசணும், முடிஞ்ச வரைக்கும் மினிஸ்டரே கூப்பிட்டு பேசி இது முடியாதுங்கிறத அவ்வப்போது தெளிவுபடுத்தினா அது ஒரு அஷூரன்ஸ் டீச்சர்ஸ் கிடைக்கும். ராமசுப்ரமணியன் சார், பிளாக்மெயில் நீங்க ராமசுப்ரமணியன் சார் ஒரு ப்ரிசியஸ் ஐ அக்செப்டட் ஐ மச் இம்ப்ரெஸ்ட் ரிகார்டிங் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் ரியலி ரொம்ப ஒரு அரசுக்கு சொல்ல வேண்டிய தலைமை பொறுப்பில் இருந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களோ என்று என்ன தோன்றுகிறது. ஐ டோன்ட் ஹாவ் எனி மிஸ்கன்செப்ஷன் ரிகார்டிங்ஸ் அபவுட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். ரியலி அச்சீவ். உண்மையிலே நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப புரிதலோடும் ரொம்ப சிறப்பாகவும் அரசுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறீர்கள். ராமசுப்ரமணியன் ஐயா, சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்தில் ஒரு பேராசிரியராக, ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய மிகச்சிறந்த வலிமை வாய்ந்த ஒரு மனிதராக என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஆளுகிற அரசுக்கு உங்களுடைய பதிவு என்ன? ஒரு சட்டம் படித்தவன் என்கின்ற முறையிலே நான் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. இந்த டெட் எக்ஸாமினேஷனை பத்தி சொல்றாங்க. அது அரசாங்கம் வந்து கம்பல் பண்ணி இத்தனை நாளுக்குள்ள நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா சார்? எந்த கேஸ்லையுமே இருக்கட்டும், ஒண்ணுமே முடியாது. இட் இஸ் வர்ச்சுவலி இம்பாசிபிள். அதனால நாங்க கேட்டுட்டோம், எங்களுக்காக நீங்க அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது ஐ திங்க் ஒரு நல்ல போக்காக நான் பார்க்கவே இல்லை. இது வந்து அதே போல செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்றது வரவே வராது அப்படிங்கிற மாதிரி இப்பயே நெகட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்த பிறகு செப்டம்பர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி தான் சார் இப்ப சேஞ்ச் ஒன்று வந்தது. நியூ பென்ஷன் ஸ்கீமை பத்தியும் ஒன்றிய அரசு அனௌன்ஸ் பண்ணது. அதில் நிறைய சாதக அம்சங்கள்லாம் இருக்கின்றன. அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிட்டத்தட்ட ஈக்குவலண்டாக இருக்கின்றது. பல விஷயத்துல அது வந்து சிறப்பாகத்தான் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வரும்பொழுது அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். நிறைய இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, அதை நிறைய அரசாங்க அலுவலர்கள்லாம் வரவேற்று இருக்கின்றார்கள். அதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன மாறுபாடு இருக்கிறதா தெரியல. அதனால டெட் எக்ஸாமினேஷன் ஒண்ணு, அதை வந்து கம்பல் பண்ணி நீங்க வந்து அரசாங்கம் சீக்கிரமா கோர்ட் டைரக்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. சரி. ரெண்டாவது, இந்த இது பென்ஷனை பத்தி நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். மூணாவது, மணிவேல் அம்மையார் சொல்றாங்க நாங்க 2006ல இருந்தே போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்பதான் நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஒரு நெருக்கடி பயங்கரமா கொடுக்குறீங்க அப்படின்னு நான் சொல்றேன்.
நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இதை வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக எடுத்துட்டு எங்களுடைய அமைப்பு யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவதெல்லாம் ஒரு ஆசிரியர்கள் வந்து ஒரு அரசியல்வாதி போல இருக்கக்கூடாது. அவங்க பேசுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஆசிரியர்கள் என்பது அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் குருங்கிற நிலைமையில இருக்கிறவங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு முரட்டுத்தனமா நான் சொல்றது மை வே ஆர் ஹைவேங்கிற ஆட்டிடியூட் இருக்கு. அது வந்து டெஃபினட்டா நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அதே சமயத்தில் நான் சொல்றேன், பல நான் முன்னாடி சொன்னதுதான், சில டிமாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நியாயம். அதாவது பார்ட் டைமா எவ்வளவு நாள் தான் வச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து ரொம்ப காலமா நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, பார்ட் டைம் அது வந்து தட் இஸ் அன்ஃபேர். அது அவங்களுக்கு ஒன்றும் ஒரு டீச்சர்னு சொல்லிட்டு எந்த விதமான ஹோல்டுமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமும். நன்றி. அதே போல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து யாராருக்கும் ஜென்ரலா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்கிறது அவங்களுக்கும் கொடுக்க வேண்டுமா அப்படின்னா டெஃபினட்டா இது அரசாங்கம் இங்க மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர் கூடாதுன்றாங்க, சட்டம் போடுறாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் சுஃபியான். கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷ் பண்ணணும், அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு பிரமாதமான. ஆனா அது அரசாங்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டு, ஆனா அரசாங்கம் அது செயல்படுத்துகின்றதா? சத்தியமா கிடையாது. அது மாதிரி அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் வைத்துக் கொள்வது என்பது தவறுதான். ஆகவே இந்த ஆங்கிள்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் ஆட்டிடியூட் நிச்சயமாக டீச்சர்ஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். நன்றி.